டிஎஸ்சி டிஎஸ்சின்ற வேர்டை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். டாப் மோஸ்ட் கம்பெனி லைக் கூகுள், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், ஆடாப் அப்படின்ற நிறைய கம்பெனி கம்பல்சரியாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் தான். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம்னா என்ன, அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் அதோட ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் பவித்ரா, யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். டிஎஸ்சி ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் ஒரு கோடை எல்லாராலையும் எழுத முடியும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிச்சுட்டு எல்லாராலையும் ஒரு கோடை எழுத முடியும். பட் எவ்வளோ எஃபிஷியண்டாக இந்த கோடை எழுதுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஹவு ஃபாஸ்ட் யுவர் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் டேர்ம் ஆஃப் டைம் அண்ட் ஹவு மச் லெஸ் மெமரி ஆக்குபைஸ் இன் டேர்ம் ஆஃப் மெமரி அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் டிஎஸ்சி? டிஎஸ்சி இஸ் அ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் வச்சு ஒரு ஸ்பேஸை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அண்ட் உங்கள் கோட் எக்ஸிக்யூஷன் டைமையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம டேட்டாஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு டேட்டாவை நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணலாம். மீனிங் அரே, லிங்க்டு லிஸ்ட், கியூ, ஸ்டாக், ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம்ல நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்லையும் ரிட்ரீவ் பண்ணலாம். அது பேர் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அண்ட் அல்கோரிதம். Algorithm helps you to write a code in very efficient manner. So it occupies very less memory and ரொம்ப சீக்கிரமாவே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இதனால தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம் வந்து ஒரு கீ சப்ஜெக்ட் ஃபார் ஹை பேக்கேஜ் ஜாப். ரோட் மேப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம். இங்க நான் என்ன கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அண்ட் ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பிகோ நோட்டேஷன்னா என்னன்னு பாருங்க. அது எப்படி வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து வேரி பண்ணுது, எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்லாம் பாருங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் சில ப்ரோக்ராம்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு சில கான்செப்ட்ஸ் படிக்கணும். ஃபேக்டோரியல்னா என்ன, ப்ரைம் நம்பர்னா என்ன, LCM, GCD, காம்பினேஷன் அண்ட் பெர்மிட்டேஷன் அண்ட் பவர்ஸ்னா என்ன. ஸோ இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கும் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் ஸ்டெப் இஸ் ஈஸி டேட்டா ஸ்ட்ரக்சர் டாபிக்ஸ். மீனிங் அரே, ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட், இந்த மாதிரி டாபிக். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் அல்கோரிதம். ஸோ அல்கோரிதம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சார்ட்டிங், சர்ச்சிங் அண்ட் ரெக்கர்ஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங் அப்படி. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ட்ரீ அண்ட் கிராஃப். ஸோ இதில் கான்செப்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிச்சிருங்க அண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இங்கே உங்களோட கமிட்மெண்ட்டும் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சிஸ்டமாக ஆகணும், மீனிங் அது ஹேபிச்சுவலாக ஆகணும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸும் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் படித்த எல்லா கான்செப்டையும் ப்ராக்டிஸ் லைவாக பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு இப்போ நான் ஒரு 6 வெப்சைட்ஸ் தரேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் Geek for Geeks, HackerRank, HackerEarth, CodeChef, CodeByte அண்ட் LeetCode. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப பெஸ்ட் வந்து LeetCode தான், என்னோட ப்ரிஃபரன்ஸ் அது. அண்ட் நிறைய கான்டெஸ்ட் அண்ட் ஹேக்கத்தான்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ கான்டெஸ்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல ப்ரோக்ராம் கொடுப்பாங்க, அந்த லிமிட்டட் டைம்ல நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கான்டெஸ்ட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா LeetCodeல எவ்ரி சண்டே மார்னிங் 8 AM ஒரு கான்டெஸ்ட் மாதிரியே நடக்கும், வீக்லி கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதுல வந்து ப்ரோக்ராம் எழுதி அவங்க ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் அண்ட் தென் சப்மிட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, அப்சால்விங் ஒரு டெக்னிக் இருக்கு. அப்சால்விங் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் சப்மிட்டிங் லைக் அந்த கான்டெஸ்ட் முடிஞ்ச பிறகு உங்களோட ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சொல்யூஷனோட ஓகே அந்த டிஸ்கஷனை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இன்னொருத்தவங்களோட சொல்யூஷனையும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம், எவ்வளோ எஃபிஷியண்டாக நீங்கள் இன்னும் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலிமா தான் உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ இன்கேஸ் நீங்கள் ஹேக்கத்தான்லேயோ இல்லை கான்டெஸ்ட்லேயோ ரேங்க் ஆர் வின்னராக ஆயிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மறக்காமல் உங்கள் ரெசுமேல ஆட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களோட ஜாப் ஓப்பனிங்கில்.
ஸோ உங்களுக்கு ரெசுமேவை எப்படி பில்ட் பண்ணணும், எவ்வளோ எஃபிஷியண்டாக பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருப்பீங்க அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். லைக் ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோ இல்லை ஒரு மொபைல் ஆப்போ பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எனஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும் ஆன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜேர்னி அண்ட் ஸ்டே கனெக்டட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் இஃப் யூ ஆர் நியூ. Bye and see you.